வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. வாழ தேவை நார் சத்து. அது எந்த உணவுல அதிகம்? உடலுக்கு தண்ணி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நார் சத்தும் முக்கியம். நார் சத்து இல்லாத உணவுகளை ஒரு வாரத்துக்கு நாம அவாய்ட் பண்ணா நம்மளோட செரிமான மண்டலமே கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு அத்தியாவசிய பொருள் தான் நார் சத்து. உணவுகள் செரிமானம் என்பது சிறுகுடல் பெருங்குடல் வழியா சீரா பயணிச்சு மலக்குடல் வழியா வெளியேறணும். இந்த ப்ராசஸ்க்கு தேவை நார் சத்து. இந்த உணவுகள் சாப்பிடும் போது சர்க்கரையோட அளவு ரத்தத்துல கொஞ்சமா சேரும். இதனால சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்கும். சரி, எதுல இந்த நார் சத்து இருக்கு அப்படின்னா கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைகோஸ், நூக்கோல், கீரை இதுலலாம் ரொம்ப ரொம்ப அதிகம். பழங்களையும் நார் சத்து அடங்கி இருக்கும். ஆனா அதை ஜூஸா குடிக்கும் போது வெறும் ஊட்டச்சத்து மட்டும்தான் கிடைக்கும், நார் சத்து சிதைஞ்சிடும். குறிப்பா எந்தவித பழ காய்கறிகளையும் அதோட தோல்ல தான் நார் சத்து இருக்கும். இதனாலதான் பழங்களையும் காய்கறிகளையும் தோல் சீவாம சாப்பிட சொல்வாங்க. பலவீனமா இருக்கிறவங்கள பச்சை காய்கறிகளை சாப்பிட சொல்வாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் இதயத்தை பாதுகாத்து உடலுக்கு பலத்தையும் கொடுக்கும். நார் சத்து உணவுகள் பொதுவா கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிற்று நிரப்பிடும். இதனால அடிக்கடி பசி ஏற்படுறது குறைஞ்சிடும். சோ இதோட ரிசல்ட் உடல் எடையை கூடாம பாத்துக்கிறது தான். உடல் பருமனா இருக்கிறவங்க நார் சத்து உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை தோலோட சாப்பிட முடியாதுதான். ஆனா அந்த தோல்ல தான் அதிகப்படியான நார் சத்து இருக்கும். அதனால தோலுக்கு உட்புறத்துல இருக்க படிமத்தை சாப்பிட்டு பயனடையலாம். பழங்கள், காய்கறிகள், இதோட பருப்பு, பயறு வகைகள், நட்ஸ் மற்றும் சிறுதானியங்கள்லயும் நார் சத்து தாராளமா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.